வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ் அப்படின்ற லெசனில் ரிஃப்ராக்ஷனை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸ்க்கு முந்தின கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஸ்கேட்ரிங்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்கேட்ரிங்கோடைய டைப்ஸில் கொஞ்சோண்டு பார்த்துருந்தோம். அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து ஸ்கேட்ரிங்கில் இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் கால் த ஸ்கேட்ரிங்? அதை ஒரு ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்கேட்ரிங்னா என்ன? வாட்ஸ் கால் த ஸ்கேட்ரிங் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன். அதாவது இப்போ ஒரு லைட் இங்கேருந்து வருதுன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பார்ட்டிக்கல், ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் லைக் அஸ். ஸோ இதில் பட்டோனமே இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகும். வாட் இஸ் கால் த ரிஃப்ராக்ட்னா என்ன? அதோடைய ஒரிஜினல் பாத்துலேயே போகாமல், இதோட ஒரிஜினல் பாத்து என்ன போயிருந்தால் ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிருக்கணும். அப்படி போகாமல் அது தவிர இப்படி ஆல் பாசிபிள் டைரக்ஷன், எதெல்லாம் பாசிபிள் டைரக்ஷனோ அதிலெல்லாம் இது என்ன பண்ணுது? கெட்ஸ் ரிஃப்ராக்டட். ஓகேவா, தட் இஸ் கால் த ஸ்கேட்ரிங். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ஸ்கேட்ரிங் இந்த லைட் ரிஃப்ராக்டட் ஆல் பாசிபிள் டைரக்ஷன். ஓகேவா, எந்த மாதிரியான பாசிபிள் டைரக்ஷன்லாம் அந்த லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ராக்ட் ஆக முடியுமோ தட் இஸ் கால்ட் த ஸ்கேட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதெல்லாம் வந்து ஸ்கேட்டரிங் லைட், ஓகே, ஸ்கேட்டர் லைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இதுதான் இன்சிடென்ட் லைட். இங்கிருந்து போனது இன்சிடென்ட் லைட்டு. ஒரு ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் ஆப்ஜெக்ட் எதுலையோ மோதினோடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா ரிஃப்ராக்ட் ஆகுது இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன். எப்படி எல்லாம் எந்த மாதிரி டைரக்ஷன்ல எல்லாம் ரிஃப்ராக்ட் ஆக முடியுமோ ஆகுது. ஸோ தீஸ் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் டைரக்ஷன் தட் இஸ் கால் த ஸ்கேட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? ஸோ ஓகே, ரைட். வாட் இஸ் கால் த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்? அதாவது தேர் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், செகண்ட் ஒன் இஸ் த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். வாட் இஸ் கால் த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னா இந்த சி ஹியர், இப்போ ஒரு லைட் இங்கே வருது, இந்த லைட் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுது, பட்டோனமே இந்த லைட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகுது வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது வந்து இந்த லைட் வந்தது இல்லை, ஆப்ஜெக்ட் மேலே மோத வந்த லைட்டுக்கு பேர் இன்சிடென்ட் லைட் அப்படின்னு பேர், இன்சிடென்ட். ஓகேவா, ஸோ அது மோதினதுக்கு அப்புறம் இது வந்து ஆல் பாசிபிள் டைரக்ஷனில் என்னாச்சு? ஸ்கேட்டர் ஆச்சு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஸ்கேட்டர்டு லைட். ஓகே, இதுக்கு என்ன பேர்? ஸ்கேட்டர் லைட். இப்போ இந்த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னா இந்த எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் விச் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி ஆஃப் த ஸ்கேட்டர் லைட். அதாவது இன்சிடென்ட் லைட்டோட எனர்ஜியும் அது மோதி ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்கேட்டர்ட் லைட்டோட எனர்ஜியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்றது ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே, புரியுதா? இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான். அப்படின்னா என்ன? இந்த இன்சிடென்ட் லைட்டோடைய எனர்ஜியும் இந்த ஸ்கேட்டர்ட் லைட்டோட எனர்ஜியும் வந்து நாட் ஈக்குவலா இருக்காது. ஈக்குவலா இருந்தா அது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், ஈக்குவலா இல்லைன்னா அது இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். ஓகே, புரியுதா? அப்ப இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்னன்னு கேட்டாங்கன்னா the energy of incident light is not equal to the energy of the scattered light. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த inelastic scattering further classified into the four types. First one Rayleigh scattering, another one is Mie scattering, third one is Tyndall scattering, fourth one is Raman scattering அப்படின்றது. ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம Rayleigh ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த Rayleigh ஸ்கேட்டரிங்கில் தான் வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் வேவ் லெங்த் அப்படின்னு பார்த்தோம். அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங், எஸ், ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் to the fourth power of the wavelength அப்படின்றது பார்த்தோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இந்த ராலே ஸ்கேட்டரிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அது இல்லாமல் இந்த ராலே ஸ்கேட்டரிங்கோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒய் இந்த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், அதுவும் இதில் தான் வரும், ராலே ஸ்கேட்டரிங்கில் தான் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஏன் வந்து ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலராக இருக்குது அப்படின்னா பிகாஸ் ப்ளூ லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ் லெங்த். எதுக்கு வந்து விச் ஒன் ஹஸ் ஷார்ட்டர் வேவ் லெங்தோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் கிரேட்டர், அதுதான் வந்து கிரேட்டர் அதிகபட்சமான அளவுக்கு ஸ்கேட்டர் ஆக முடியும். ஸோ ப்ளூக்கு வந்து வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால அது அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்றது ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 1 மோர் கொஸ்டின் கூட பார்த்தோம். ஏன் ஒய் அந்த சன்ரைஸ் அப்பையும் சன்செட் அப்பையும் வந்து ஸ்கை அப்பியர் ரெட்டிஷ் கலர், அதாவது ரெட்டிஷாக ஏன் தெரியுது? அதாவது சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையும் போதும் ஏன் வந்து வானம் ஒரு மாதிரி சிவப்பு நிறமாக காணப்படுகிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு ரீசன் என்னன்னா டூரிங் த சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போ இந்த சன்லைட் ரே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகிற கலர்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ஸ்கேட்டர் ஆகிடுது. லீஸ்ட் ஸ்கேட்டரிங்கில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் மட்டும்தான் லீஸ்டாக ஸ்கேட்டர் ஆகுறதுனால இந்த ரெட் கலர் நமக்கு வந்து அப்பியர் ஆகுது. அதுதான் ரீசன். ஓகே, ரைட். இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டீச் பண்ணது. ஜஸ்ட் ரீகால் பண்ணி
பண்ணிக்கிட்டோம் ரைட்டா. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் டைப்ஸில் இருக்கக்கூடிய மீ ஸ்கேட்ரிங்னா என்ன, வாட்ஸ் கால் த மீ ஸ்கேட்ரிங் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மீ ஸ்கேட்ரிங்னா என்ன அப்படின்னா, இந்த மீ ஸ்கேட்ரிங் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ ஸ்கேட்ரிங் டேக் பிளேஸ் when the diameter of the scatterer is smaller or larger than the wavelength of the incident light. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், இதுதான் ஒரு இன்சிடென்ட் லைட். ஓகேவா, பாருங்க, ஒரு இன்சிடென்ட் லைட்டு, இந்த இன்சிடென்ட் லைட்டோடைய இதுதான் இன்சிடென்ட் லைட்டு, இதோடைய வேவ் லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய வேவ் லெங்த் ஓகேவா. இந்த இன்சிடென்ட் லைட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வேவ் லெங்த் இருக்கும். இந்த வேவ் லெங்த், இந்த இன்சிடென்ட் லைட்டோடைய வேவ் லெங்த்தை விட, புரியுதா நான் சொல்கிறது, வேவ் லெங்த்தை விட அந்த ஸ்கேட்டரர் இருக்கு இல்லையா, ஸ்கேட்டர்னா இதில் போய் பட்டு ஸ்கேட்டர் ஆகுது இல்லையா, அதான் இந்த படுற இந்த ஸ்கேட்டரோடைய டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேட்டரோடைய டயாமீட்டர் வந்து லார்ஜராவோ அல்லது ஸ்மாலராவோ இருக்கிற இடத்துல தான் இது நடக்கும். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மீ ஸ்கேட்டரிங் டேக் பிளேஸ். ஓகேவா, மீ ஸ்கேட்டரிங் எங்கே நடக்கும் அப்படின்னா என்னது, இந்த ஸ்கேட்டரோடைய அந்த டயாமீட்டர் வந்து லார்ஜராவோ அல்லது ஸ்மாலராவோ than the wavelength of the incident light. இன்சிடென்ட் லைட்டோடைய வேவ்லெங்த்தை விட அந்த ஸ்கேட்டரோடைய டயாமீட்டர் ஸ்மாலராவோ இல்லை லார்ஜராக இருக்கிற இடத்துல தான் இது நடக்கும். one more time explain பண்ணவா. மீ ஸ்கேட்டரிங் டேக் பிளேஸ் when the diameter of the scatterer is smaller or larger than the wavelength of incident light. இன்சிடென்ட் லைட்டோடைய வேவ்லெங்த்தை விட லார்ஜர் ஆர் ஸ்மாலராக இருக்கக்கூடிய அந்த ஸ்கேட்டரோடைய டயாமீட்டர், ஓகேவா, ஸ்கேட்டரோட டயாமீட்டர் லார்ஜராகவோ ஸ்மாலராகவோ இருந்துச்சுன்னா அங்கே தான் இந்த மீ ஸ்கேட்டரிங் நடக்கும். சரி, ஓகே, ரைட்டு. வேற என்ன நடக்கும்? இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், இது வந்து இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் தானே, அப்புறம் எப்படி இது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் சொல்கிறாங்கன்னா, 1 மார்க் கொஸ்டினில் இது கேட்பாங்க, மறந்துடாதீங்க. மீ ஸ்கேட்டரிங் இஸ் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக் கேட்டாங்கன்னா இட் இஸ் ஆன எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் வருது அப்படின்னு சொல்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? ஏன் அப்படின்னா, the amount of scattering is independent of the wavelength. ஓகேவா, இந்த wavelength, அதாவது ஸ்கேட்டர் ஆகிற அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா wavelength வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ த எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் பிகாஸ் the amount of scattering is independent of the wavelength. This is the second point. ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாருங்க. மீ ஸ்கேட்டரிங் இது caused by, இது எதனால் நடக்கும், எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீ ஸ்கேட்டரிங் இஸ் caused by the மீ ஸ்கேட்டரிங் லைட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகுது. மீ ஸ்கேட்டரிங் இஸ் காஸ்டு பை, இது வந்து பார்த்தீங்கன்னா போலன், டஸ்ட்டு, ஸ்மோக்கு, வாட்டர் ட்ராப்ஸு லைக் எஸ் அதர் பார்ட்டிகல் இன் லோவர் போர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய லோவர் போர்ஷனில் இருக்கக்கூடிய அழுக்கு, தூசி, போலன் லைக் எஸ் இந்த மாதிரியான இடங்களில் தான் இந்த லீ ஸ்கேட்டரிங் வந்து நடக்கும், அப்படி காஸ்டு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மீ ஸ்கேட்டரிங் இஸ் காஸ்டு பை த போலன், டஸ்ட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, போலன், டஸ்ட்டு, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் லைக் எஸ் இந்த மாதிரி அதர் சின்ன பார்ட்டிகல் லோயர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இதில் தான் இது வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்றோம். அடுத்த ஒரு விஷயம், முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட இது இன்டீரியர்ல கேட்க சான்சஸ் இருக்கு. மீ ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிளவுட்ஸ். இந்த வானம் வந்து மேகம் வந்து வெள்ளையாக இருக்கு இல்லையா, மேகம் வந்து கருமேகம், மழை வர்றதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும், டார்க் கலராக. மற்ற நேரங்களில் வந்து வெள்ளையாக இருக்கும், அதாவது ஒயிட் கிளவுட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒயிட் கிளவுட்ஸ் வந்து ஏன் அப்பியர் ஆகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மீ ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் கிளவுட்ஸ். சரி, எப்படி அப்படின்னா, ஒயிட் லைட் ஃபால் ஆன் வாட்டர் ட்ராப். ஒரு ஒயிட் லைட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, வாட்டர் ட்ராப், இதான் வாட்டர் ட்ராப்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டர் ட்ராப் மேலே ஒரு ஒயிட் லைட் வந்து படும் பொழுது இந்த all the colors are equally scattered. இந்த ஒயிட் லைட்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ஒயிட் லைட்குள்ள எல்லா 7 கலர்ஸும் கம்போஸ்ட் ஆயிருக்கும். ஒயிட் லைட்டுக்குள்ள எல்லா கலருமே இருக்கும். இந்த ஒயிட் லைட் வந்து ஒரு வாட்டர் ட்ராப்ல பட்டோனுமே இந்த ஒயிட் லைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கலரும் ஈக்குவலி ஸ்கேட்டர்டு. ஓகேவா, என்ன ஆயிடும், ஈக்குவலா ஸ்கேட்டர்ட் ஆயிரும், விச் டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட். இது ஈக்குவலா ஸ்கேட்டர் ஆகி இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் த மீ ஸ்கேட்டரிங். ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? மீ ஸ்கேட்டரிங்கில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லிசன் பண்ணிக்கோங்க. மீ ஸ்கேட்டரிங் எங்கே நடக்கும் அப்படின்னா, மீ ஸ்கேட்டரிங் டேக் பிளேஸ் த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டரர் இஸ் லார்ஜர் ஆர் ஸ்மாலர் கம்பேர் தன் த வேவ் லெங்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஓகே, ரைட். செகண்ட் வந்து இட் இஸ் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொல்கிறோம் பிகாஸ் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த வேவ் லெங்த். ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து மீ ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, மீ ஸ்கேட்டரிங் இஸ் காஸ்டு பை த
pollen, dust and smoke and water drop like us. அதே மாதிரி me scattering is responsible for the white clouds. Why அப்படின்னு பார்த்தோம்னா, so when the light fall on the water drops, all the colors are equally scattered which together to form the white light. Okay, this is the reasons the clouds appears in the white cloud. Okay வா? ஓகே, புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்க, டிண்டால் ஸ்கேட்டரிங். வாட் இஸ் கால் த டிண்டால் ஸ்கேட்டரிங்? டிண்டால் ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது when a beam of light enter into the dusty room through the window. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சன்லைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து ஒரு டஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்து ஒரு விண்டோ வழியா என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பீம் ஆஃப் சன்லைட் இஸ் என்டர் இன்டு தி டஸ்டி ரூம் த்ரூ தி விண்டோ. ஒரு விண்டோ வழியா போகும்போது then its a path becomes a visible to us. நம்ம வீட்டிலே கூட பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு மேலே வந்து அந்த ஓட்டோட கேப்லையோ லைக் அஸ் ஒரு விண்டோவோட கேப்லையோ இருந்து எலியில் ஒரு எப்படி சொல்கிறது, டே டைமிங்கில் ஒரு சன்லைட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும் பொழுது ஒரு எப்படி சொல்கிற ஒரு தூசியெல்லாம் அதில் பறக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ விசிபிள் ஆகும் அந்த இதுதான். ஸோ தட் இஸ் கால்ட் த டிண்டால் ஸ்கேட்டரிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. when a beam of sunlight enter into the dusty room through the window, then its a path becomes the visible. அந்த பாத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா விசிபிள் பண்ண முடியும். this is because ஏன் அதை விசிபிள் பண்ணுறோம் அப்படின்னா, டைனி டஸ்ட் பார்ட்டிகல் வந்து அந்த ஏர்ல பிரசன்ட் ஆயிருக்குல்ல அந்த ரூம்ல, அதெல்லாம் இந்த லைட் பண்ணிட்டோன்னே ஸ்கேட்டர் ஆகுது. ஓகே, புரியுதா நான் சொல்றது? அதாவது நம்ம வீட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதான் இந்த கேப்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சின்ன ஒரு ஓட்டை லைக்கஸ் அந்த மாதிரி இடத்துல சன்லைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. நம்ம வீட்டில் அழுக்கு இருக்கும் இல்லையா, ஏரில் வந்து கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இங்கே வீட்டில் இருக்கும். ஸோ இந்த லைட் பட்டோனுமே இந்த லைட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த லைட்டில் வந்து தூசியாக அப்படி பறக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் தெரியும், நமக்கு பார்க்க முடியும். அது என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் இந்த லைட்ல பட்டு ஸ்கேட்டர் ஆகுது. ஓகேவா, புரியுதா நான் சொல்றது? ஸோ திஸ் இஸ் இந்த ஸ்கேட்டர் த பீம் ஆஃப் லைட். திஸ் இஸ் த டிண்டால் ஸ்கேட்டரிங். ஓகே, டிண்டால் ஸ்கேட்டரிங்னா என்ன? சன்லைட் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கலில் படும்போது டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து ஸ்கேட்டர் ஆகுது, அதை வந்து நம்ம விசிபிள் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த டிண்டால் ஸ்கேட்டரிங். ஓகே, ஒன் மோர் டைம் சொல்லவா? when a beam of sunlight enter into the dust room through the window. ஓகேவா, விண்டோ, then its a path becomes visible. அந்த பாத்தை நம்ம ஏன் பார்க்க முடியுது அப்படின்னா, tiny dust particle present in the air scatter the beam of light. அந்த லைட்டில் பட்டு அது என்ன பண்ணுது, scatter the beam of light. அந்த லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணுது. ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல், அதனால அந்த லைட்டில் வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ரேஸ் பை த கொலாய்டல் பார்ட்டிக்கல். இந்த ஸ்கேட்டரிங் எங்கே நடக்கும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டிண்டால் ஸ்கேட்டரிங் எங்கே நடக்கும் அப்படின்னா கொலாய்டல் சொல்யூஷன். அதாவது சொல்யூஷனில் வந்து ப்ரீவியஸ் எமிஸ்டில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் வந்து ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அப்படின்னு 3 இருக்குது. அதில் வந்து இந்த டிண்டால் ஸ்கேட்டரிங் எங்கே நடக்கும் அப்படின்னா கொலாய்டல் சொல்யூஷனில் தான் நடக்கும். ஓகேவா, கொலாய்டல் பார்ட்டிகல் பிரசன்ட் இருந்த கொலாய்டல் சொல்யூஷன். கொலாய்டல் சொல்யூஷன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கண்டெய்னரில் கொலாய்டல் சொல்யூஷன் வச்சுருக்கோம்னா, இப்போ இதில் நீங்கள் லைட் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட்டில் பட்டு இந்த கொலாய்டல் சொல்யூஷனில் இந்த லைட்டு பட்டு இது என்ன பண்ணால் ஸ்கேட்டர் ஆகும். ஓகேவா, ஸோ புரியுதா நான் சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் த கொலாய்டல் சொல்யூஷன்ல லைட் பட்டு ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு பேர் தான் டிண்டால் ஸ்கேட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இங்க உனக்கு புரியுதுக்காண்டி எக்ஸாம்பிள்ல சொன்னேன், அதாவது டஸ்ட் பார்ட்டிகல் மேல பட்டுனாலும் அது ஸ்கேட்டர் ஆகும். தட் இஸ் கால்ட் தி டிண்டால் ஸ்கேட்டரிங். அதே மாதிரி கொலாய்டல் சொல்யூஷன் இருக்கிற அந்த கொலாய்டல் பார்ட்டிகல் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கொலாய்டல் சொல்யூஷனுக்குள்ள லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த லைட் வந்து இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல போய் பட்டு ஸ்கேட்டர் ஆகும். அந்த பாத்தை வந்து நம்ம விசிபிள் பண்ண முடியும். ஓகேவா, திஸ் இஸ் அ டிண்டால் ஸ்கேட்டரிங் ஆர் டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு பேர். புரியுதா நான் திரும்ப சொல்றேன்? கொலாய்டல் சொல்யூஷன் இருக்கக்கூடிய, கொலாய்டல் பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் கண்டெய்னர்ல நீங்க ஒயிட் லைட் உங்க லைட்டை இன்சிடென்ட் லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா அந்த லைட்ல போய் அது பட்டு அது என்ன பண்ணும்னா ஸ்கேட்டர் ஆகும். தட் இஸ் கால்ட் த டிண்டால் ஸ்கேட்டரிங். ஓகேவா, டஸ்ட் பார்ட்டிக்கல்லையும் ஸ்கேட்டர் ஆகும், கொலாய்டல் சொல்யூஷன்லையும் அது ஸ்கேட்டர் ஆகும். ஸோ இந்த பாத்தையும் நம்ம விசிபிள் பண்ண முடியும். ஓகே, புரியுதா? சரி, வாட் இஸ் கால்ட் கொலாய்டல் அப்படின்னா, கொலாய்டல் இஸ் நத்திங் பட் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு மீடியம் சொல்லுவாங்க. ஓகேவா, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்கும் இதில், அதே மாதிரி டிஸ்பர்ஸ்டு மீடியம் இருக்கும். இது ரெண்டு சேர்ந்து தான் கொலாய்டல். எப்படி solid plus solvent that is equal to solution அப்படின்னு சொல்ற மாதிரி டிஸ்பர்ஸ்டு ஃபேஸும் டிஸ்பர்ஸ்டு மீடியமும் சேர்ந்து தான் கொலாய்டல் அப்படின்றது. எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன் சார் கொலாய்டலுக்கு அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம மில்க் இருக்குல்ல, நம்ம பால், அது வந்து அப்படியே கொலகொலன்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே கலர் பியூரா இல்லாமல். ஸோ அதெல்லாம் வந்து கொலாய்டல். கொலாய்டலுக்கு வந்து ஐஸ்கிரீமு, பால், அப்புறம் என்ன சொல்றது, மட்டி வாட்டர், ஸ்மோக்கு,
ஓகேவா. பால் பவுடர் இருக்குல்லையா, நம்ம தண்ணியில் வெறும் பால் பவுடர் கொட்டி ஒரு மாதிரி கலராக மாறிடும் இல்லையா, அதெல்லாமே வந்து கொலராய்ட் சொல்யூஷன் தான். அதெல்லாம் பட்டுச்சுன்னா அந்த லைட்டு வந்து ஸ்கேட்டர் ஆகும். தட் இஸ் கால்ட் த டிண்டால் ஸ்கேட்டரிங். ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் ஒன், ராமன் ஸ்கேட்டரிங். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லிசன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் கால்ட் த ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் ஓகே. ராமன் ஸ்கேட்டரிங்னா என்னன்னா, ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் வந்து ஒரு கேஸோ அல்லது லிக்விடோ அல்லது சாலிட் மேலேயோ பட்டுச்சுன்னா அது வந்து என்ன பண்ணுன்னா பார்ட் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்கான இந்த வேர்டிங்கை சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ், ஓகே, இது வந்து லிக்விட், ஓகே, இது வந்து சாலிட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு லைட் படுது, ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்னு நம்ம சொல்கிறோம். அந்த லைட்டுக்கு பேர் மோனோக்ரோமேட்டிக். வாட் இஸ் கால்ட் த மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னா சிங்கிள் கலர் தான். ஓகேவா, ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்கக்கூடிய லைட்டுக்கு பேர் தான் மோனோக்ரோமேட்டிக் லைட். வென் மோனோக்ரோமேட்டிக் லைட் இஸ் பாஸ் த்ரூ தி கேஸ், ஓகேவா, கேஸ்லேயோ அல்லது லிக்விட்லேயோ அல்லது டிரான்ஸ்பரண்ட் சாலிட்லேயோ நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா பார்ட் ஆஃப் லைட் இஸ் ஸ்கேட்டர்ட். ஓகே, பார்ட் ஆஃப் லைட், பார்ட்னா புரியுதானே சொல்கிறது, பார்ட்னா அவருடைய பகுதி. ஓகேவா, இப்போ சில பகுதி லைட் வந்து என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, புரியுதானே சொல்கிறது? ஓகே, ஒன் மோர் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது when a light is a monochromatic light, monochromatic is nothing but a single color. Okay, monochromatic light is passed through the gas, liquid or solid. So a part of light rays are scattered. Okay, part of light வந்து என்ன ஆயிடுதுன்னா ஸ்கேட்டர் ஆயிடுது. சரி, ஓகே. the scatter light, இப்போ ஸ்கேட்டர் ஆயிடுச்சுல, பார்ட் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. இந்த ஸ்கேட்டர் லைட்டோடைய இதில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கண்டெய்ன்ஸ் தான் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியோ அல்லது வேவ் லென்த்தோ அதிகமாக இருக்குது. இன்சிடென்ட் லைட்டு இதில் வந்து இந்த கேஸில் இதில் பட்டோனமே அது என்னன்னா பார்ட் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆயிடுது. ஸ்கேட்டர் ஆன லைட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இட் கண்டெய்ன்ஸ் த அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த். ஓகேவா, அதர் தென் த இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சியை விட ஸ்கேட்டர் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாகவோ கிரேட்டராக இருக்குது. ஓகே, புரியுதான சொல்றது? ஸோ திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு த ராமன் எஃபெக்ட் அல்லது ராமன் ஸ்கேட்டரிங். ஓகே, ராமன் ஸ்கேட்டரிங். ஓகே, ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் எஃபெக்ட். ஓகே, 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க வாட் இஸ் கால்ட் த ராமன் ஸ்கேட்டரிங் அல்லது ராமன் எஃபெக்ட்னு கேட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. த ஸ்கேட்டர் லைட் கண்டைன்ஸ் த அடிஷ்னல் frequency or wavelength other than the incident frequency or wavelength. Okay, ஓகே, புரியுதானே சொல்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்சிடென்ட் லைட் வந்து கேஸ்லேயோ லிக்விட்லேயோ சாலிட் டிரான்ஸ்பரண்ட் சாலிட்லேயோ ஒரு லைட் இன்சிடென்ட் லைட் பட்டோனுமே அது பார்ட் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. சரி, ஓகே. இந்த ஸ்கேட்டர் ஆன லைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இட் கண்டெய்ன்ஸ் சம் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த். சரி, ஓகே, ரைட்டு. இப்போ இந்த மாதிரி ஸ்கேட்டர் லைட்டில் வந்து அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த் கம்பேர் தன் இன்சிடென்ட் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இதில் கூடுதலான ஃப்ரீக்வன்சி, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 HNU அந்த ஃப்ரீக்வன்சி, இதில் 6 அப்படி இருக்குன்னா அப்போ வந்து இட் கண்டெய்ன்ஸ் ஸ்கேட்டர் லைட், இது வந்து இன்சிடென்ட் லைட். ஓகேவா, ஸ்கேட்டர் லைட் கண்டெய்ன்ஸ் த அடிஷனல் ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த மாதிரி ஸ்கேட்டர் லைட் வந்து அடிஷனல் ஃப்ரீக்வன்சியோ அல்லது அடிஷனல் வேவ் லென்த்தோ கண்டெய்ன் பண்ணியிருந்தா தட் இஸ் கால்ட் த ராமன் எஃபெக்ட் அல்லது ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு பேர். ஓகேவா, சரி, ரைட். இந்த ராமன் ஸ்கேட்டரிங்கை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் பார்ட்டிக்கல் ஆஃப் பியூர் லிக்விட்ஸ். இந்த லைட் இருக்கு பாருங்களேன், இந்த லைட்டு எங்கே போய் இன்ட்ராக்ட் ஆகுது? இங்கே லிக்விட் இருக்கு, இங்கே கேஸ் இருக்கு, இங்கே லிக்விட் இருக்கு, இங்கே சாலிட் இருக்கு. அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு பாருங்க, இந்த இன்ட்ராக்ஷன், இந்த மோதிர இடம், அதை தான் சொல்றாங்க. இந்த ராமன் ஸ்கேட்டரிங் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் pure liquid or gas or pure transparent solid which leads to the change in wavelength or frequency. இந்த இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, இந்த லைட்டு போய் இந்த கேஸோடையோ இந்த லிக்விடோடையோ இந்த சாலிடோடையோ மோதும் போது அந்த இன்டராக்ஷன் ஆகும்போது, அதான் இன்ட்ராக்ஷனாக அது ரெண்டு சேரும்போது மோதும் போது, ஓகேவா. ஸோ இந்த லைட்டு வந்து கேஸோடையோ லிக்விடோடையோ சாலிடோடையோ இன்ட்ராக்ஷன் ஆகும்போது அந்த லைட்டோடைய ஃப்ரீக்வன்சியோ அல்லது வேவ் லென்த்தோ சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் ராமன் ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரியுதா நான் சொன்னது? ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? இந்த திரும்ப சொல்லவா? ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் as the
interaction of light rays when the pure liquids are transparent solid, which leads to change the frequency or wavelength of the incident light. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரைட்டா. சரி ஓகே, இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா அதிலே இருக்குது. இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேட்டரான லைட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கேட்டரான லைட்டுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரம் ஸ்கேட்டரான லைட்டுக்கு வந்து கலர் கலராக இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதில் மோதினதுக்கு அப்புறமா பாதி இது வந்து ஸ்கேட்டர் ஆச்சு. ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் அடிஷனல் ஃப்ரீக்வன்சி எல்லாம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி, அதாவது இப்போ ஒரு இதில் போய் மோதி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்குது. ஸ்பெக்ட்ரல் லைன் ஓகேவா, அதாவது இது இன்சிடென்ட்டு, இது வந்து ஸ்கேட்டர்டு, இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன். இந்த ஸ்கேட்டரல் லைட்டை தான் நம்ம ஸ்பெக்ட்ரல் லைன்ஸும் சொல்கிறோம். இந்த ஸ்பெக்ட்ரல் ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஓகேவா. இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோடைய ஃப்ரீக்வன்சி ஓகேவா, இந்த ஸ்பெக்ட்ரல் லைனோடைய ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாகவே இந்த ஸ்பெக்ட்ரல் லைனோடைய ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ராலே லைன்ஸ் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன நேமு? ராலே லைன்ஸ் ஓகேவா. வெரி இம்பார்ட்டண்டான ஏரியா, அதெல்லாம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகேவா. இதை நீங்கள் கிளியராக படிச்சிட்டேன்னா அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஒரு இன்சிடென்ட் லைட்டு கேஸ்லேயோ லிக்விட்லேயோ சாலிட்லேயோ பட்டு அது பார்ட் ஆஃப் லைட் வந்து கொஞ்சோண்டு பார்ட்டுனா பகுதி ஓகேவா, பார்ட் ஆஃப் லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. சரி ஓகே, இந்த ஸ்கேட்டர்டு லைட் கண்டென்ட்ஸ்னா சம் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த், தட் இஸ் கால்ட் ராமன் ஸ்கேட்டரிங் ஆர் ராமன் எஃபெக்ட். ஓகே சரி ஓகே, இப்படி சொல்லிட்டோம். ஆனால் ராமன் ஸ்கேட்டரிங் எப்படி டெஃபினேஷன் சொன்னோம்? தி இன்டராக்ஷன் ஆஃப் த லைட் வித் த பியூர் லிக்விட் சாலிட் ஆர் கேஸ். ஸோ இந்த இட் லீட்ஸ் டு த சேஞ்ச் இன் த வேவ்லென்த் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இந்த வேவ்லென்த்தோ ஃப்ரீக்வன்சியோ இது இந்த இடத்துல மோதுற இடத்துல மாற்றுது. அதனால தான் இங்கே அடிஷ்னல் வேவ்லென்த்தோ அல்லது ஃப்ரீக்வன்சியோ வந்து இங்கே ஸ்கேட்டர் லைட்டில் உருவாகுதுன்னு சொன்னோம். சரி ரைட், அடுத்து என்ன சொல்கிறோம்? ராலே லைன்ஸ்னு இதில் ஒரு விஷயத்த சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த இன்சிடென்ட் லைட்டு போய் பட்டு அதுக்கப்புறம் அது ஸ்கேட்டர் ஆகிடணும்னு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோடைய ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் கால்ட் த ராலே லைன்ஸ். ஓகே புரிஞ்சா நான் சொன்னது? ரைட், அடுத்து பாருங்களேன். அடுத்து என்ன சொல்கிறோன்னா, இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் விச் ஆர் த ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி அதர் தன் த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் லைனுடைய ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அதர் தேன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த இன்சிடென்ட் இது அப்புறமா பார்த்துக்கலாம், இது கடைசியாக பார்க்கலாம். அப்போ நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா, த லைன்ஸ் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி லோயர் தன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் த ஸ்டோக் லைன்ஸ். அதாவது இப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோம்னா, ராலே லைன்ஸ்னா ஸ்பெக்ட்ரல் லைனுடைய ஃப்ரீக்வன்சியும் இன்சிடென்ட் லைனுடைய ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்க்க போகிறது ராமன் லைன்ஸ். ராமன் லைன்ஸ்னால் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்குல்ல, இந்த ஸ்பெக்ட்ரல் லைனுடைய ஃப்ரீக்வன்சி ஹேவிங் ஃப்ரீக்வன்சி அதர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி, இதை காட்டிலையும் இந்த ஸ்பெக்ட்ரல் லைனுடைய ஃப்ரீக்வன்சி ஹையாக இருந்துச்சுன்னா, அதிகமாக இருந்ததுன்னா, அதர் தேன் த, அதாவது அதை விட அதிகமாக இருக்குன்னா அது வந்து ராமன் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதர் தேன் த இன்சிடென்ட் லைன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் விச் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பெக்ட்ரல் லைன் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் கால்ட் த ராலே லைன்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் விச் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி அதர் தேன் த, ஓகேவா, அதர் தேன், இந்த வார்த்தை பாருங்க, அதர் தேன், ஓகேவா, அதர் தேன் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. The spectral line having the frequency other than the incident frequency is called the Raman lines. Okay, right. இதில்